வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு புத்தகம் மட்டுமல்ல. சொல்லப்போனா அது வாழ்க்கையை இயக்குவதற்கான ஒரு 3000 வருஷ பழமையான சிஸ்டம். இதோட பெயர் ஈ சிங், அதாவது மாற்றங்களின் புத்தகம். சீனாவுல பேரரசர்கள், தத்துவ ஞானிகள், ஏன் ஜப்பானிய சாமுராய் வீரர்கள் வரைக்கும் பல நூற்றாண்டுகளா இத ஒரு வழிகாட்டியா பயன்படுத்தியிருக்காங்க. உங்களுக்காக நாம இன்னைக்கு இந்த புத்தகத்தோட முழு அமைப்பையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ண போறோம். இதன் தத்துவம் என்ன, இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுது, வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். ஆமா, இதுல நாம முதல்ல தெளிவுபடுத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது எதிர்காலத்தை அப்படியே கணிச்சு சொல்ற ஒரு ஜோதிட புத்தகம் இல்ல. அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓஹோ. இது பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரே ஒரு நிரந்தரமான விதியை பத்தி பேசுது. அந்த விதிதான் மாற்றம். இந்த புத்தகம் அந்த மாற்றத்தோட வடிவத்தை 64 விதமான செயல்முறைகளை பிரிச்சு வச்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் இந்த வடிவங்களோட பொருத்தி பார்த்து அந்தந்த சூழ்நிலைக்கு எது சரியான செயல்னு முடிவெடுக்கிறது உதவுது. ஒரு வரைபடம் மாதிரி. மாற்றம் தான் மைய கருத்துன்னு சொல்றீங்க. அது கேட்க ரொம்ப தத்துவமா இருக்குல்ல. அதாவது ஏற்றம், இரக்கம், வளர்ச்சி, வீழ்ச்சின்னு எல்லாமே ஒரு சுழற்சியில நடக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில வர்ற ஒரு பிரச்சனைக்கோ இல்ல ஒரு வாய்ப்புக்கோ அந்த சுழற்சியில நாம இப்போ எந்த இடத்துல இருக்கோன்னு காட்டுறது தான் இந்த புத்தகத்தோட வேலையா? சரியா சொன்னீங்க. அந்த சுழற்சியை புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. இந்த புத்தகத்தோட தத்துவம் தாய்ச்சி அப்படிங்கிற கருத்திலிருந்து தொடங்குது. அத முழுமுதற்தன்மை அல்லது கிரேட் அல்டிமேட்னு சொல்லலாம். தாய்ச்சி. ஆமா, அதிலிருந்து தான் யின் மற்றும் யாங் என்கிற 2 சக்திகள் உருவாகுது. இது ரெண்டும் எதிரெதிரான சக்திகள் மாதிரி தெரியும், ஆனா ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இயங்க முடியாது. இன் மற்றும் யாங்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா இது பல இடங்கள்ல கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான், ஆனா முழுசா அர்த்தம் புரியாது. நிச்சயம். யின் அப்படிங்கிறது இரவு, பூமி, பெண்மை, குளிர்ச்சி, செயலற்ற நிலை, உள்வாங்குதல், இந்த மாதிரி தன்மைகளை குறிக்குது. சரி. யாங் அப்படிங்கிறது பகல், வானம், ஆண்மை, வெப்பம், செயல்பாடு, வெளிப்படுத்துதல் போன்ற தன்மைகளை குறிக்குது. ஒரு நாள்ல பகலும் இரவும் மாறி மாறி வர்ற மாதிரி, நம்ம சுவாசம்ல உள்ளிழுப்பதும் வெளியிடுவதும் நடக்கிற மாதிரி, இந்த 2 சக்திகளும் பிரபஞ்சத்துல இடைவிடாம இயங்கிட்டே இருக்கு. ஓஹோ. நாம பார்க்கிற எல்லா மாற்றங்களுக்கும் இதுதான் காரணம். இந்த இயக்கத்தை புரிஞ்சுக்க ஈ சிங் ஒரு திறவுகோல். அப்போ நம்ம வாழ்க்கையில வழக்கிற எல்லா விஷயங்களையும், ஒரு ப்ராஜெக்டோட வெற்றி தோல்வியிலிருந்து ஒரு உறவோட ஏற்ற இறக்கம் வரைக்கும் இந்த யின் யாங் சக்திகளோட கலவையா பார்க்கலாமா? 100%. எந்த ஒரு சூழ்நிலையும் முழுசா இன்னாகவோ இல்ல முழுசா யாங்காகவோ இருக்காது. இரண்டும் கலந்த ஒரு இயக்கம்தான். பிரச்சனை எப்போ வரும்னா இந்த சமநிலை தவறும்போது தான். ஈச்சிங் புத்தகத்தோட இறுதி நோக்கம் வெறும் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறது இல்ல. அப்போ வேற என்ன? அதோட உயர்ந்த நோக்கம் ஒருத்தர சுன்சு நிலைக்கு, அதாவது ஒரு முழுமையான மனிதன் அல்லது பக்குவப்பட்ட மனிதன் நிலைக்கு உயர்த்துவதுதான். சுன்ஷு அல்லது உயர்ந்த மனிதன். இந்த வார்த்தை கொஞ்சம் அதிகார அடுக்கு மாதிரி கேக்குதே. அதோட உண்மையான அர்த்தம் என்ன? இல்ல, அது மற்றவர்களை விட உயர்ந்தவர்னு அர்த்தம் இல்ல. தனக்குள்ளே உயர்ந்த நிலையை அடைந்தவர்னு அர்த்தம். அதாவது தன்னை முழுமையா கட்டுப்படுத்தி சுயநலம் இல்லாம லாப நஷ்டங்களால பாதிக்கப்படாம ஒரு விதமான உள் அமைதியோட வாழற ஒரு நிலை. சுத்தி இருக்கிற சக்திகள் மற்றவங்கள பந்தாடும்போது இந்த சுன்ஷு அசையாம நிப்பாரு. எப்ப செயல்படணுமோ அப்ப சரியா செயல்படுவாரு, எப்ப அமைதியா ஒதுங்கி நிக்கணுமோ அப்ப ஒதுங்கி நிப்பாரு. இது ஒரு வகையில ஸ்டோயிக் தத்துவவாதிகள் சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களுக்காக கலங்காம நம்ம செயல்கள்ல மட்டும் கவனம் செலுத்துற ஒரு பக்குவ நிலை தானே? கரெக்ட், அதேதான். சரி, இந்த தத்துவம் கேட்க ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா இந்த பிரபஞ்ச தத்துவத்திலிருந்து என் கான்கிரீட்டான ஒரு கேள்விக்கு எப்படி பதில் கிடைக்கும்? அதான் எனக்கு புரியல. இது ஒரு கருவியா எப்படி வேலை செய்யுது? ஹெக்ஸாகிராம்கள், கோடுகள்னு எல்லாம் உங்க குறிப்புகள்ல இருக்கு. அந்த மெக்கானிக்ஸ் பத்தி கொஞ்சம் பேசுவோமா? கண்டிப்பா. அதுதான் இந்த புத்தகத்தை ரொம்பவே தனித்துவமாக்குது. ஈச்சிங் 64 ஹெக்ஸாகிராம்களே அடிப்படையாக கொண்டது. ஹெக்ஸாகிராம்னா? ஒரு ஹெக்ஸாகிராம்னா 6 கோடுகள் ஒன்னு மேல ஒன்னா அடுக்கப்பட்டது. ஒவ்வொரு கோடும் 2 விதமா இருக்கலாம். ஒன்னு உடையாத முழுமையான கோடு, இது யாங் தன்மையை குறிக்கும். இன்னொன்னு நடுவுல உடைந்த கோடு, இது யின் தன்மையை குறிக்கும். இந்த 6 கோடுகளோட வெவ்வேறு சேர்க்கைகள் தான் அந்த 64 ஹெக்ஸாகிராம்களை உருவாக்குது. 64 ஹெக்ஸாகிராம்கள். அப்போ நாம ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த 64ல ஒன்னை எப்படி தேர்ந்தெடுக்கிறது?
நான் யாரோ குச்சிகளை பயன்படுத்துற ஒரு சிக்கலான முறை பத்தி படிச்சிருக்கேன். அது இல்லாம வேற எளிய வழி இருக்கா? ஆமா, அந்த குச்சிகளை பயன்படுத்துற முறை தான் பாரம்பரிய முறை. ஆனா அதுக்கு நிறைய பயிற்சி வேணும். இப்ப பரவலா பயன்படுத்துற எளிய முறை 3 நாணயங்களை பயன்படுத்துறது. ஓ, நாணயங்களா? அது சுலபமா இருக்குமே. ஆமா, நீங்க உங்க கேள்விய மனசுல ஆழமா நினைச்சுக்கிட்டு 3 நாணயங்களை 6 முறை சுண்டுவீங்க. ஒவ்வொரு முறையும் சுண்டும்போது கிடைக்கிற முடிவை வச்சு, அதாவது தலை பூ விழுற எண்ணிக்கையை வச்சு கீழே இருந்து மேலாக ஒவ்வொரு கோடா வரைஞ்சி 6 கோடுகள் கொண்ட ஒரு ஹெக்ஸாகிராம உருவாக்குவீங்க. ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஹெக்ஸாகிராம் கிடைச்சிடுச்சு. அதுதான் என் கேள்விக்கான பதிலா? ஆமாம், அந்த முதல் ஹெக்ஸாகிராம் உங்களுடைய தற்போதைய சூழ்நிலைய, அதோட தன்மை, அதுல மறைஞ்சிருக்கிற வாய்ப்புகள், சவால்கள் எல்லாத்தையும் குறிக்கும். ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்ன அது? சில சமயம் நீங்க நாணயங்களை சுண்டும்போது நகரும் கோடுகள் அப்படின்னு சில கோடுகள் உருவாகும். நகரும் கோடுகளா? அப்படின்னா என்ன? அந்த கோடு நிஜமாவே நகருமா? ஒரு வகையில் அப்படிதான். அதாவது அந்த கோடு தன்னோட எதிர்நிலைக்கு மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு நகரும் இன் கோடு, அதாவது உடைந்த கோடு, யாங் கோடா முழு கோடா மாறும். ஓ, அதே மாதிரி ஒரு நகரும் யாங் கோட் இன் கோடாக மாறும். இப்படி மாறும்போது என்னாகும்னா, உங்களுடைய முதல் ஹெக்ஸாகிராம் முற்றிலும் புதிய 2வது ஹெக்ஸாகிராமா உருமாறும். அட, அப்ப நமக்கு 2 ஹெக்ஸாகிராம்கள் கிடைக்குமா? சரியா சொன்னீங்க. முதல் ஹெக்ஸாகிராம் உங்களுடைய தற்போதைய நிலையையும், த நவ். அந்த 2வது ஹெக்ஸாகிராம் உங்களுடைய சூழ்நிலை எந்த திசையை நோக்கி நகருது, அதாவது எதிர்கால நிலையையும் குறிக்கும். வேர் திஸ் இஸ் ஹெட்டிங். இதுதான் மாற்றத்தின் செயல்முறையை நேரடியாக காட்டுது. இது நிஜமாவே பிரபஞ்சத்தோட ஒரு உரையாடல் மாதிரி தான் இருக்கு. நாணயங்களை சுண்டி ஒரு பதில் பெறுவதுங்கிறத கேட்கும்போது கொஞ்சம் சந்தேகமா இருந்தாலும், இதை எழுதிய ஜான் ஃப்ளோஃபெல்ட் தன் சொந்த வாழ்க்கையில கிடைச்ச சில ஆச்சரியமான அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறாரே. ஆமா, குறிப்பா 1962ல நடந்த சீன இந்திய எல்லைப் போர் சம்பந்தமான அனுபவம் மனசை விட்டு நீங்கல. ஆமா, அது ஒரு திகைக்க வைக்கிற உதாரணம். போர் உச்சக்கட்டத்துல இருந்தப்போ அடுத்து என்ன நடக்கும், சீனாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு அவர் ஈ சிங் புத்தகத்துக்கிட்ட கேட்டிருக்காரு. அவருக்கு கிடைச்ச பதில் ஹெக்ஸாகிராம் 48. அதோட பெயர் கிணறு. அது அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா, மலை உச்சியில இருக்கிற சீன ராணுவம் கீழே சதுப்பு நிலப்பகுதியில இருக்கிற இந்தியாவை ஒரு கிணறு மாதிரி பாக்குது. ஆனா அதுல கிடைச்ச ஒரு குறிப்பிட்ட நகரும் கோடு தான் ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்கு இல்லையா? கரெக்ட். அந்த வரியில கிணற்றின் கயறு மிகவும் குட்டையாக இருக்கிறது, அதனால் குடம் உடைந்துவிடும் அப்படின்னு இருந்திருக்கு. மிகச் சரியான விளக்கம். அது ஒரு நேரடியான எச்சரிக்கை. சீன ராணுவம் தன்னோட சப்ளை லைன்ஸ், அதாவது தகவல் தொடர்பு மற்றும் விநியோக எல்லைகளை தாண்டி ரொம்ப தூரம் முன்னேறினா அது அவங்களுக்கு பெரிய தோல்வியில முடியுங்கிற எச்சரிக்கை. அது தார்மீக வெற்றியை சீனாவுக்கு கொடுக்கணும் அந்த புத்தகத்தோட விளக்கம் சொல்லியிருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, சில வாரங்கள்லயே யாரும் எதிர்பார்க்காத வகையில சீனா தானாகவே ஒரு தலைப்பட்சமா போர் நிறுத்தத்தை அறிவிச்சிட்டு பின்வாங்குச்சு. இந்த தொடர்பு நம்ப முடியாத அளவுக்கு துல்லியமா இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பணும். இது வெறும் தற்செயலா இருக்கக்கூடாதா? இல்ல ப்ளோஃபெல்ட் நடந்த சம்பவத்துக்கு ஏத்த மாதிரி அந்த புத்தக வரிகளை பொருத்தி பார்த்துக்கிட்டாரா? இதுதான் எல்லாருடைய மனசுலயும் எழுகிற முதல் கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கு ப்ளோஃபெல்ட்டே தன்னோட இன்னொரு அனுபவம் மூலமா பதில் சொல்றார். பதிலின் துல்லியம் நாம கேட்கிற கேள்வியோட நோக்கத்தையும் மனநிலையும் சார்ந்திருக்குங்கிறது தான் அது. அப்படியா? உதாரணத்துக்கு, ஒரு முறை அவர் ரொம்ப பெருமையோட, நான் இப்போ ஈஜிங் பதில்களை விளக்குறதுல ஒரு பெரிய வல்லுனர் ஆயிட்டனா அப்படின்னு கேட்டிருக்கார். தன்னோட ஈகோக்காக கேட்டிருக்கார். அதுக்கு என்ன பதில் வந்துச்சு? ரொம்பவே நக்கலான ஒரு பதில். அந்த புத்தகத்தோட வரிகள், ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கு இவ்வளவு தகுதிகள் இருக்க வேண்டும், அந்த தகுதிகள் எல்லாம் உங்களிடம் இருப்பதாக நினைக்கிறீர்களா அப்படின்னு திருப்பி கேட்கிற மாதிரி இருந்திருக்கு. அத படிச்சதும் தன் கண்ணங்கள் வெட்கத்துல சிவந்துடுச்சுன்னா அவரே எழுதியிருக்காரு. அதாவது நீங்க உண்மையான அக்கறையோட ஒரு வழிகாட்டுதலுக்காக ஒரு கேள்விய கேட்டா ஆழமான பதில் கிடைக்குது. ஆனா சுய பெருமைக்காகவோ விளையாட்டாகவோ கேட்டா அது உங்களை கேலி செய்யுது. அதேதான் இன்னொரு இடத்துல சொல்றார். ஒரு விருந்துல நண்பர்கள் எல்லாம் வேடிக்கைக்காக அதை பயன்படுத்த முயற்சி செஞ்சப்போ ரொம்ப பொதுவான அர்த்தமே இல்லாத பதில்கள் தான் கிடைச்சிருக்கு. நீங்க நல்லவரா இருக்க விரும்புனா நல்லதை செய்யுங்க, பயணம் செய்ய விரும்புனா பயணம் செய்யுங்க, இந்த மாதிரி. ஒரு விளையாட்டு பொருள் இல்ல, அதை அணுகிறதுக்கு ஒரு விதமான மரியாதை, மனத்தெளிவு, சுயநலமற்ற நோக்கம் தேவைப்படுது. நம்ம மனநிலை தான் பதிலின் தரத்தை தீர்மானிக்குது. அப்படியானால் இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஈஜிங் என்பது வெறும் அதிர்ஷ்டம் சொல்லும் புத்தகம் அல்ல. அது ஒரு கண்ணாடி மாதிரி.
நாம எந்த மனநிலையோட அதை பார்க்கறோமோ அந்த மனநிலையின் பிரதிபலிப்பைத்தான் அது பதிலா கொடுக்குது. இது நம்மை சுற்றியுள்ள பிரபஞ்ச ஓட்டத்துடன் இணக்கமா வாழ்வதற்கான ஒரு வழிகாட்டி. மிகச்சரியா சொன்னீங்க. இது வெற்றி பெறுவதற்கான குறுக்கு வழிகளை காட்டாது. ஆனா நல்லிணக்கத்துடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் வாழ்வதற்கான பாதையை காட்டும். இது நாமே ஆழமா புரிஞ்சுக்கவும் நம்ம செயல்களோட விளைவுகளை சீர்தூக்கி பார்க்கவும் உதவுது. இது நம்ம கிட்ட கேட்கிற ஒரே விஷயம் நேர்மையும் திறந்த மனமும் தான். இந்த அர்த்தமுள்ள தற்செயல் நிகழ்வுகள் பத்தி பேசும்போது உலக புகழ்பெற்ற உளவியலாளர் கார்ல் யூங் நினைவுக்கு வர்றார். அவர் ஈ சிங் புத்தகத்தின் மீது மிகப்பெரிய ஆர்வம் கொண்டவர். அவர் இந்த புத்தகத்தோட செயல்பாட்டை விளக்க ஒத்திசைவு, அதாவது சிங்க்ரோனிசிட்டி அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார் இல்லையா? ஆமாம். யுங்க பொறுத்தவரை உலகத்துல எல்லா விஷயங்களும் காரண காரிய தொடர்பால மட்டுமே நடப்பதில்லை. சில சமயங்கள்ல ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லாத இரண்டு நிகழ்வுகள் ஒரு அர்த்தமுள்ள வழியில ஒரே நேரத்துல நடக்கும். அதுதான் ஒத்திசைவு. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு, நீங்க ரொம்ப நாளா பார்க்காத ஒரு நண்பரை பத்தி நினைக்கும்போது அடுத்த நிமிஷம் அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வர்றது. இதுக்கு காரண காரியம் எதுவும் இல்ல, ஆனா அது ஒரு அர்த்தமுள்ள நிகழ்வு. சரிதான். அப்போ யுங்கு பிரகாரம் நாம நாணயங்களை சுண்டி ஒரு ஹெக்ஸாகிராம உருவாக்கும் அந்த தருணத்தின் மனநிலையும் அந்த ஹெக்ஸாகிராமின் அர்த்தமும் காரண காரிய தொடர்பு இல்லாமலேயே ஒரு ஒத்திசைவால அர்த்தமுள்ள வகையில் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரா? அதேதான். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நிமிஷத்தில் உங்கள் மனதின் அக உலகம் புற உலகில் நீங்கள் உருவாக்கும் ஹெக்ஸாகிராமோட அர்த்தமுள்ள வகையில் பிணைக்கப்படுகிறது. அதனாலதான் சரியான மனநிலையுடன் கேட்கும்போது அந்த பதில் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கிறது. அது வெறும் தற்செயல் அல்ல, அது ஒரு அர்த்தமுள்ள தற்செயல். இவ்வளவு ஆழமான விஷயங்களை பத்தி பேசுனதுக்கு பிறகு உங்களுக்காக ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். காரண காரிய தொடர்புகளை தாண்டி உங்க வாழ்க்கையில் இது மாதிரி ஒத்திசைவான தருணங்கள் எப்பவாவது நடந்திருக்கிறதா? ஒரு சரியான நேரத்துல கண்ணுல பட்ட ஒரு புத்தகம், ஒரு எதிர்பாராத சந்திப்பு, அல்லது காரணமே இல்லாம திடீர்னு தோன்றிய ஒரு உள்ளுணர்வு. ஈ சிங் சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த தருணங்கள்லாம் பிரபஞ்சத்தோட மாற்ற ஓட்டத்தோட நீங்க அறியாமலேயே இணக்கமா சென்ற தருணங்களா இருக்குமோ? அந்த தருணங்களில் உங்களுக்கு கிடைத்த செய்தி என்ன? இதை சிந்தித்து பாருங்கள்.